சார் லிமிட் ஓகேங்க சார். டைரக்டா நீங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா இட்ஸ் ஃபார்முலா ஃபார் த லிமிட். இது வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ற ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றீங்க? லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0. அப்ப தீட்டா டென்ஸ் டு 0 என்ன கிடைக்கும்? sin 0 by 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைக்கும். பட் நம்மளுடைய ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரம் வந்து நான் மறுபடியும் ஃபர்தர் கிளாஸ்ல எடுக்கிறேன். அந்த தியரத்தை பேஸ் ஓகேங்க பண்ணும்போது சார். இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு ஆயிரும். சரிங்களா? இது வந்து அன்டிஃபைன்ட் பார்ட். அதாவது 0 by 0 ஃபார்மேட் வரும். இஸ் இன்டர்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட். இன்டர்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் வந்து நம்ம வந்து லிமிட் கண்டுபிடிக்கிற பார்ட் வந்து நம்ம 9.4 இருக்குது. அப்போ அதில் இதுக்கு ஒரு பேசிக் தீரம் இருக்குது. அந்த தீரம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இது ஃபார்முலாவே இப்போ படிச்சிருக்கோம். சரியாம்மா? ஓகேங்க சார். இந்த தீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு இது டைம் இருக்கும்போது நான் எடுக்கிறேன். இந்த தீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ண தீரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகேங்க சார். சரி, இந்த ஃபார்முலா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா வருது. 1 minus cos theta divided by theta equal to 0. செகண்ட் ஃபார்முலா. இது எப்படி கிடைக்குது? எனி ஐடியாமா? ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா தெரியுங்களா? ஆல்ரெடி கொடுத்துருக்குதுல ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா. எஸ் சார். 1 minus cos theta எப்படி எழுதலாம்னா 2 sin squared theta by 2 divided by theta. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ என்ன ஆகும்? 2 கான்ஸ்டன்ட் லிமிட் theta tends to 0 0 sin squared theta by 2 divided by 2 t. theta. சரி டக்குனு. அப்போ என்ன நடக்குது? 2 லிமிட் theta X tends tends to 0 எல்லாம் to understand 0 பண்ணிக்கங்க. sin theta by 2 divided by theta into sin theta by 2. கரெக்டாமா? sin squared இல்ல. sin squared இல்ல. sin squared ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல? எஸ் சார். sin square sin theta by 2 sin theta by ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். கரெக்டாமா? சரி, இங்க theta by 2 இருக்குனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 2 லிமிட் theta tends to 0. இங்க theta by இருக்குதுல, நம்மளோட ஃபார்முலா என்ன? theta sin theta னா நம்மளோட வேல்யூ என்ன? 1ன்னு கிடைக்கும். பட் இங்க என்ன இருக்குது? sin theta by 2 divided by theta இருக்குது. அது எது மிஸ் ஆகுதோ அதை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கணும். அதை மட்டும் நான் வச்சுங்க. இங்க theta by 2 இருக்குது. இங்க என்ன இல்ல? இங்க theta by 2 இருக்குது. இங்க 2 இல்ல. அதனால என்ன பண்ண போறேன்? 2 மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் டிவைட் பண்றேன். 2 மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்றேன். கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். இந்த ஸ்டெப் புரியுதா? நான் டவுட் இருக்குதா? புரியுதுங்க சார். ஓகே கண்ணு. அப்ப இந்த லிமிட் வந்து என்ன பண்ண போறேன்னா லிமிட் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்றேன். அப்ப இதுக்கு நான் லிமிட் எழுதிட்டேன். அடுத்த லிமிட் theta tends to 0 theta tends to 0 sin sin theta by 2. ரெண்டா டிவைட் பண்ணியாச்சு, ஸ்ப்ளிட் அப் பண்ணியாச்சு. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். இந்த 2 என்னவும் இந்த 2 வெளியே வந்துடும். இந்த 2வும் கட் ஆயிரும். கரெக்டுங்களா? இந்த 2 கட் ஆயிரும். அப்ப sin theta by 2 லிமிட் டென்ஸ் டு 0 இதனோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? இதனோட வேல்யூ 1 தெரியும். கரெக்டாமா? இதனோட வேல்யூ 1. அப்ப இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? sin 0. sin 0 ஓட வேல்யூ sin 0 1 by 2. sin 0 theta tends to 0 sin 0 by 2 sin 0 by 2 வந்து sin 0. trigonometry table value தானேங்க சார் கேக்குறீங்க? நம்ம trigonometry table வேல்யூ தான் கேக்குறேன். sin 0 ஓட வேல்யூ கேட்கறேன்டா கண்ணு. ஓகேங்க சார். அப்ப sin 0 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 0. அப்ப 1 into 0 0. கரெக்ட்டுங்களா? 0. அதனால தான் வந்து நமக்கு இது என்னாச்சு? 0 ன்னு ப்ரூவ் ஆயிடும். சரியாமா? ஓகேங்க சார். மேபி 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. அதனால தான் டீச் பண்ணிக்கிறேன். பாத்துக்கலாம் கண்ணு. சரிங்களா? ஓகேங்க சார். சரி கண்ணு. தேர்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துட்டேன் பாருங்க. e power x minus 1 divided by x equal to என்ன சொல்லிக்கிறாங்க? 1 நோட் பண்ணிக்கிறாங்க. எப்படிமா? e power x ஓட ஃபார்முலா தெரியுங்களா? e power x தானேங்க சார்? டெரிவேட்டிவ் ஃபார்முலால எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா 1 plus x by 1 factorial கரெக்ட்டுங்களா? plus x squared by 2 factorial plus x cubed by 3 factorial plus dot dot dot. இதான் வந்து e power x ஓட ஃபார்முலா. சரிங்களாமா? நோட் பண்ணிக்கங்க. e power x ஓட ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதுதான். இது மறந்துடாதீங்க. இதுக்கு நிறைய உங்களுக்கு 1 மார்க் क्वेश्चन இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க.
ஓகேங்க சார். ஏன்னா லிமிட் படிக்கணும் சீரிஸ் ஃபார்முலா தெரியணும். இதுதான் வந்து ஒரு சீரிஸோட ஃபார்முலா. இ பவர் எக்ஸ், சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸோட ஃபார்முலா தெரியணும். அது நடத்த நடத்த நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க. இதான் வந்து இ பவர் எக்ஸோட ஃபார்முலா. அப்போ இ பவர் எக்ஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஒன்று கட் ஆயிடும். கரெக்டாமா? எஸ் சார். இ பவர் எக்ஸ் இங்கே அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற கட் ஆயிடும். அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறா? எக்ஸ் இருக்கிறாங்க. அந்த எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கங்க. எக்ஸ் வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? 1/1 ஃபேக்டர். 1 factorial plus 1 by எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால x/2 ஃபேக்டர். கரெக்டுங்களா? x by 2 factorial plus x square by 3 factorial so on. டிவைடட் பை எக்ஸ். கரெக்டுங்களா? இந்த Yes, எக்ஸ் இந்த sir. எக்ஸ் கட் ஆயிருமா? இங்க இருக்கிற எக்ஸ் கட் ஆயிருமா? டினாமினேட்டர் ஒரு எக்ஸ் இருக்குல்ல, இதுவும் இது வர எக்ஸ் கட் ஆயிரும். கரெக்டாமா? Yes, sir. இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 போடுங்க. 0 போட்டு என்ன ஆகும்? 0 0 ஆயிரும். அப்போ வர எல்லா டைமும் என்ன ஆகும்? 0ன்னு ஆயிரும். அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறா? 1/1 ஃபேக்டரியல். 1/1 ஃபேக்டரியல் வேல்யூ என்ன? 1. 1. கரெக்டாமா? Yes, sir. That's all, man. This is a very important point. Okay. Yes, sir. இதில் என்ன டவுட் இருக்குங்களா? No, sir. சரிம்மா. ஸோ அதே ஐடியா தான் இதுக்கும். இதுக்கு என்ன கிடைக்கும்? a பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஏ. ஓகேங்களா? Yes, sir. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இ பவர் லாக் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் எழுதலாம். ஏன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு கொடுத்து நினைக்கிறேன். இ பவர் லாக் எக்ஸ். இ பவர் லாக் எக்ஸோட ஃபார்முலா என்ன? எக்ஸ். இ பவர் லாக் எக்ஸோட ஃபார்முலா என்னன்னு? X. அப்ப இந்த a பவர் x என்ன எழுதலாம்? e பவர் லாக் ஆஃப் a பவர் x. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Yes, sir. அப்ப லாக் a பவர் p என்ன எழுதுவேன்? லாக் a பவர் p வந்து b இன்டு லாக் என்ன எழுதுவேன். கரெக்டாமா? Yes, sir. அப்ப இந்த x என்னவும் முன்னாடி வந்துருமா? Yes, sir. X into e பவர் x இன்டு லாக் a. கரெக்டா கண்ணு? okay. Yes, sir. minus 1 divided by x. கரெக்டாமா? இங்க என்னது? லிமிட் x tends to 0. கரெக்டா கண்ணு? Yes, sir. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்குது? e பவர் x மைனஸ் 1 டிவைடட் பை x ஓட வேல்யூ என்ன? லிமிட் x டென்ஸ் 0 பண்ணும்போது 1ன்னு வருது. பட் இங்க என்ன இருக்குது? e பவர் x இன்டு லாக் a ன்னு வருது. அப்ப கீழே என்ன மிஸ் ஆகுது? x இருக்குது, என்ன மிஸ் ஆகுது? லாக் a ன்னு டேம் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், எந்த டைம் மிஸ் ஆகுது அதை மல்டிப்ளை பண்ணி. வெரி குட். அந்த கான்செப்ட் மறந்துடாத. இதுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். லாக் a டிவைடட் பை லாக் a படிக்கங்க. லாக் a. அப்ப இந்த லாக் a என்னவும் நியூமரேட்டர் போமா? எஸ் சார். அப்ப என்னவும் அது கான்ஸ்டன்ட் டைம் லாக் a வெளிய எடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்குது பாருங்க. லிமிட் x tends to 0 e power x into log a minus 1 divided by x into log a. அப்போ பவர்ல இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவலா? இங்க பாருங்க, பவர்ல இருக்கிற வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ ஈக்குவலா இருந்தா அதனோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, பவர்ல இருக்கிற வேல்யூ டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ ஈக்குவல். அப்ப லிமிட் x tends to 0 போடும்போது என்னோட ஓவரால் வேல்யூ என்ன கிடைக்கும்? 1ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஓவரால் வேல்யூ என்ன ஆயிடும்? 1ன்னு ஆயிடும். அப்ப என்ன மீதி இருக்குது? லாக் a இருக்குது. அதனால இங்க லாக் a ன்னு போட்டுக்கிறேன். கரெக்டாடா கண்ணு? ஓகேங்க சார். திஸ் a very important result. மேபி 2 மார்க்ல கேட்டாங்க போடுங்க, இல்லனா டைரக்டா 1 மார்க்ல ஃபார்முலாவா வரும். 1 மார்க்ல நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்க சார். இத நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? எழுதிருக்கேங்க சார். டைம் வேணுமா? அடுத்து போட்டேன். என்னமா? தலது மட்டும் எழுதிருக்கேங்க சார். இப்ப கண்டினியூ பண்ணுமா இல்ல டைம் கொஞ்சம் கொடுக்கணுமா நோட் பண்றதுக்குமா? இல்லைங்க சார், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டகனே. சரி, அடுத்த ஃபார்முலா டகனே. சார் மற்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஸோ இது என்ன எழுதலாம்? இ பவர் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் போட்டு அதை கண்டுபிடிக்கிற ஐடியா தான். இல்லை லாக் எக்ஸோட ஒரு சீரீஸ் இருக்குது, லாக் ஆஃப் 1 + எக்ஸுக்கு ஒரு சீரீஸ் ஃபார்முலா இருக்குது. இந்த சீரீஸோட ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்குறேன், அதை எல்லா ஃபார்முலா நான் வச்சுங்க. அதுலேருந்து கட் ஆகிட்டு போகும். சரிங்களா? அதுலேருந்து கட் ஆகிட்டு போகும். ஆக்சுவலாக எக்ஸு மைனஸ் எக்ஸ் கியூப்பு பை 3 எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4/4 இந்த மாதிரி போயிட்டு இருக்குண்டாங்கண்ணே. அப்படி இருந்து என்ன எடுப்பீங்க? எக்ஸ் வெளியே எடுப்பீங்க. எக்ஸ் வெளியே எடுத்து என்ன ஆகும்? எக்ஸும் கட் ஆயிரும். 0 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு வரும். அதுதான் இதனோட ஐடியா. சரிங்களா? ஓகேங்க சார்.
இந்த சீரிஸ் நான் வச்சுக்கணும். இந்த சீரிஸ் நான் வச்சா தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். மேபி ப்ரூவ் தட்ன்னு கேட்டாலும் வேணும். 1 மார்க்ல கேட்டாலும் ஜஸ்ட் ஃபார்முலாவா கேட்பாங்க. அத மட்டும் நம்ம பார்த்துட்டு போணும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரியாடா கண்ணு? ஓகேங்க சார். ஸோ அதே ஐடியா தான் இங்க குடுத்துக்கிறாங்க. இந்த ரிசல்ட்ட கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த ரிசல்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் 3 மார்க்லயோ இல்ல 5 மார்க்லயோ கேட்பாங்க. இந்த 2 கொஸ்டின் நான் வச்சுக்கடா கண்ணு. இந்த 2 கொஸ்டின் லாக் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? இது எப்படி கிடைக்குதுன்னா டைரக்ட்டா 0 போட்டா என்ன கிடைக்கும்? 0 போட்டா என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னு 0 போட்டா 1 X. 1/0 அப்ப என்னாச்சு 1 பவர் இன்ஃபினிட்டின்னு வருது. அப்ப 1 பவர் இன்ஃபினிட்டி நமக்கு தெரியாது. அதாவது 1 பவர் எனிதிங் ஃபைனைட் வேல்யூனா 1. பட் 1 பவர் இன்ஃபினிட்டிக்கு வந்து வேல்யூ கிடையாது. சரிங்களா? 1 பவர் இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ கிடையாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா L log எடுக்க சொல்றாங்க. log L equal to 1/x into 1 log வருமா? log of 1 plus okay log of 1 plus x கிடைக்கும். log of 1 plus x கிடைக்கும். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். இப்பதான் log x ஓட ஃபார்முலா கொடுத்தோம். log x ஃபார்முலா என்னது? x minus x squared by 2 plus x cubed by 3 minus dot dot ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப எல்லாத்துக்கும் x வெளிய எடுங்க. x வெளிய எடுத்தா x x கட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? 1 minus x by 2 x squared by 3 plus x cube by 4. அப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப லிமிட் எடுறாங்கன்னு லிமிட் எடுத்து அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? லிமிட் எடுத்து அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 ன்னு கிடைக்கும். பட் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? log L ன்னு இருக்குது. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? log L equal to 1 ன்னு இருக்குது. log L ல மீனிங் என்னன்னு தெரியுமா? அது பேஸ் வந்து e இருக்குன்னு அர்த்தம். log L ன்னு என்ன மீனிங்? பேஸ் வந்து e இருக்கு. அப்ப அந்த பேஸ் e வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணா என்னவோ பவர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப L equal to என்ன கிடைக்குது? e power 1 that is equal to e. சரிங்களாமா? இது ப்ரூவ் தட்னு கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 3 மார்க்ல கூட கேட்கலாம். இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷனோட ப்ரூவ். சரியாடா கண்ணு? ஓகேங்க சார். புரியுதுல்ல? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். அதே ஐடியா தான் இந்த ப்ராப்ளத்துக்கு. இப்போ போட்டோம்ல இதே ஐடியா தான். இங்க k இருக்குது. அப்படி k வந்து e power k ன்னு. ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி மெமரி பண்ணிக்கங்க. சரிங்களா? இத ப்ரூவ் பண்ற ஐடியா தான் இங்கே வரும். 1/x ன்னு வருது. அப்ப இங்க x இருக்குது. அப்ப அது மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். அப்ப இது 7th ஃபார்முலா பாருங்க. இங்க இருக்கிற ஃபார்முலா 7th நார்மல் ஃபார்முலா தான். 1 பிளஸ் இங்க போட்ட ஃபார்முலா தானே. 9th இது லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா புரியும். சரிங்களா? ஓகேங்க சார். இதுவும் e தான் சொல்றாங்க. வெறும் x வந்தாலும் இது நல்லா பாத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 1 plus x whole power 1/x லிமிட் வேல்யூ x tends to 0 அடுத்து லிமிட் x tends to 0 1 plus 1/x whole power x இதோட ரெண்டோட வேல்யூ என்னதான் சொல்றாங்க? e ன்னு தான் சொல்றாங்க. நல்லா பாத்துங்க. லிமிட் எக்ஸிட் அண்ட் திஸ் லிமிட் இஸ் e. அப்ப இதோட வேல்யூ என்னங்கற eங்கறாங்க. அப்ப ஆல்ரெடி ஈக்கு ரெண்டு ப்ரூஃப் இருக்குது. அப்ப e எது வரும் கேட்டானா ரெண்டு ஃபார்முலாவும் சாட்டிஸ்ஃபை ஆப்ஜெக்டிவ் டைப்ல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. சரிடா கண்ணு? சரி இந்த 9 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்ம 9 ஃபார்முலா சொல்லிட்டேன். ஒரு சிலருக்கு ப்ரூஃப் சொல்லிக்கிறேன், ஒரு சிலருக்கு ப்ரூஃப் சொல்லல. அட்லீஸ்ட் அந்த ப்ரூஃப் சொன்னது கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்து 2 மார்க்லயோ இல்ல 3 மார்க்லயோ கேட்க பாசிபிள்.